2 செருப்பு எடுத்து வச்சு இது உனக்கு எது பிடிக்குதுன்னு எடுத்துக்கோ அப்படின்னா, உடனே அவன் எனக்கு திரும்பி என்னை பார்த்து சொன்னான், டாடி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ எடுத்துங்க, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், டேய் போடுறது நீ, உனக்கு எது பிடிக்குது நீ போட்டு பாரு, உனக்கு எந்த செப்பலை போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போயிடணும், உனக்கு செருப்பு பிடிச்சா நீ போட்டுக்க அப்படின்னா. டாடி வேணாம் டாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி, நீங்கள் எது கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த கலர் பிடிக்குதோ போட்டுங்க. அந்த நிமிஷத்தில் எனக்கு அவன் மேலே ஒரு இறக்கம் வந்துச்சு பாருங்க. சே, செலக்ஷனை இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய சகல உரிமையை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். நீ செலக்ட் பண்ணலாம், அதுக்குள்ள வயசு அவனுக்கு வந்துருச்சு. அதுல நீ என்ன செலக்ட் பண்ணாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கட்டிடுறப்பா. அந்த பணத்தை கத்திர என் கையில கொடுத்துருக்காரு, நீ செலக்ட் பண்ணிக்கோ. அத்தனை உரிமை, அத்தனை சூழ்நிலை, அவனுக்கு தேவையான வயசு எல்லாமே அவனுக்கு வந்தோம். இல்ல டாடி நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ப நான் மண்டை பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கு என்ன கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணுமே. இவன் பெஸ்ட் செலக்ஷன் அவன் எடுத்திருந்தான்னா இப்ப சின்னவனை குறிச்சு எனக்கு கவலையே கிடையாது. சின்னவனை குறிச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் செருப்பை போட்டு 10 நடந்தது, டாடி எனக்கு இந்த செருப்பு கடிக்குதுன்னா தோலைச்சு போட்டேன். செலக்ட் பண்ணது எடுத்தது நீ ஒழுங்கா வச்சுக்கோ, அடுத்த செருப்பு வாங்கி கொடுக்கறது வரைக்கும் இந்த செருப்பை போட்டு தான் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனா மூத்தவனை பொறுத்த அளவில் அவன் கடிக்குதுன்னு சொன்னா கூட யார் தான் பதில் சொல்லணும்? கேட்கல, நான் தாங்க பதில் சொல்லணும். இப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன், சரி இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன போடலாம், என்ன இவனுக்கு கலர் செலக்ட் ஆகும். ஒரு செருப்பு போட்டா அவன் எடுத்து வச்ச 2 செருப்பை தூக்கி போட்டு திருப்பி 2 கொடுங்க சார், எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க. அவனை செருப்புல போட்டு இவனுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா மொத்தத்தையும் என் தலையில கொடுத்துட்டான். அப்புறம் சின்னவனை விட ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் சொல்றேன், பிரதர் செலக்ட் பண்ணக்கூடிய வயசு உங்களுக்கு இருக்குது, அம்மா செலக்ட் பண்ணக்கூடிய ஏஜ் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க வீட்டில் நீங்க தான் பெரிய ஆளா இருக்கலாம், உங்களை மிஞ்சி யாருமே எதுவும் சொல்ல முடியாது. செலக்ட் பண்ணக்கூடிய சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க அவ்வளவு நாலேஜ் உள்ளவங்க, உங்களுக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, கற்பனைகள், அதை குறித்து இந்த காரியத்தை நான் செலக்ட் பண்ணனா இப்படியெல்லாம் ஒரு கற்பனை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த காரியத்தை குறித்து ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க வாங்க போற வீடா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதா வேணா இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, செலக்ட் பண்றதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வரும்போது யார் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு வயசு இருந்தாலும், எனக்கு ஞானம் இருந்தாலும், எனக்கு ஆசை இருந்தாலும், இதை குறித்து ஆயிரக்கணக்கான ஐடியாஸ் என் கை எனக்குள்ள இருந்தாலும், இந்த செலக்ட் பண்ற காரியத்தை உங்க கையில கொடுக்குறேன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ நான் நம்புறேன் அவங்களுடைய டென்ஷனை கர்த்தர் எடுத்துக்குவாருங்க. அவர் ஒரு நாளும் குறைவாய், அவர் ஒரு நாளும் உங்களுக்கு யூஸ் இல்லாத ஒன்றை கண்டிப்பா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்றை கொடுப்பாரே, ஆனால் அது அழகா இருக்குதோ அழகா இல்லையோ, அது வசதி உள்ளதா இருக்குதோ வசதி உள்ளதா இருக்குதோ, ஆரம்பத்தில் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்காவிட்டாலும் முடிவில் அதனுடைய மையமே நீ காண்பாய்.